முக்கிய செய்தி, தமிழ் மொழியை அழிக்க முடியாது என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாம்வேல் எபினேசர், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ் மொழியை அழிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மோகன், தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, முகமூடி இந்தி, ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தோமா, இந்தியை படித்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று திமுக பயப்படுகிறதோ என்று கேட்கிற ஒரு கூட்டத்தாருக்கு இன்று நேற்றல்ல, பெரியார் முதற்கொண்டு 1937 முதல் 39 மொழி போராட்டத்தின் போது இருந்தார்கள். இந்த கேள்விக்கு அப்பொழுது கேட்டார்கள், இந்தி என்பது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சமஸ்கிருதமும் மேலும் சில மொழிகளுக்கு கலந்து திரைக்கப்பட்டு உருவான மொழி என்று, தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையான மொழி, தன்னிலிருந்து திராவிட குடும்பத்து மொழிகளை கிளைத்திட செய்த தாய்மொழி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கீழடி அகழ்வாய் மூலம், அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் தொன்மையை பிரித்தெடுத்து தொழில்நுட்ப திறன் பொறிந்தது என்பதும் மெய்ப்பிக்கப்பட்டதும், கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே வளர்த்தெடுத்த முன்னேற்றத்தின் மூத்த குடி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல், அதாவது இந்த தமிழர்களின் கலாச்சாரத்தையும் தனித்துவமான பண்பாட்டையும் சிதைக்கும் நோக்கத்துடன் பண்பாட்டிற்காக இனம் பகைவர்கள் நடத்திய படையெடுப்பை இந்த மண் தொடர்ந்து தொடுத்து முறியடித்து வருகிறது என்றும், இந்த நொடியை தமிழ் பண்பாட்டுக்கு மரபின் தொடர்ச்சியான திராவிட இயக்கம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இந்தி மொழி, அதாவது இந்தி மொழியை திணிப்பதன் மூலமாக மறைமுகமாக சமஸ்கிருதத்தை தமிழகத்தில் திணிப்பதே நோக்கம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்பது பற்றி குறிப்பிட்டது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். தன்னிலிருந்து திராவிட குடும்பத்து மொழிகளை கிளைத்திட செய்தது தாய்மொழி தமிழ் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தன்னில் இருந்து திராவிட குடும்பத்து மொழிகளை கிளைத்திட செய்தது தாய்மொழி தமிழ் என்று தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.